ஃப்ரெண்ட்ஸ், டே 50க்கான வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோவில் சந்திச்சு. ஏன் அப்படிங்கிற ரீசன் நம்ம அப்படியே பேசிகிட்டே போவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரைடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். டே 50னா ஒரு ½ செஞ்சுரி போட்டாச்சுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கரெக்டாக 12:30 ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேங்க. ரொம்ப நாளாச்சு நம்ம பேசி, அதனால் கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறமா என்ன ரீசன் அப்படிங்கிறதும் நம்ம பேசிகிட்டே போவோம். டெலிவரோ, ஊபர் அண்ட் ஜஸ்ட் ஈட் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பிஸியாக தான் இருக்குது. இப்போ சம்மர் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 6 டிகிரி செல்சியஸில் இருக்குது. 6 டிகிரி அப்படின்னாலே பயங்கரமான கூலிங்காக இருக்குங்க. இந்த கூலிங்கில் எப்படி சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிற கேள்விகள் நிறையவே இருக்கும். என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி தான் ஆகணும். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைடை ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். க்ரக்ஸுக்கு போயிட்டுருக்கேன். இந்த க்ரக்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கடை. இந்த க்ரக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெட்டு, இந்த மாதிரி காஃபி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும். இதில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆர்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. இப்போ அதில் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஃபோனை எடுக்கிறோம். ஆர்டர் 2 minutes, yeah. I'll wait 10 minutes. பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் நம்பர் This one. S222 Yeah. காஃபி. Yeah. இந்த காஃபிக்கு போடுற சுகர் ஸ்டிக்ஸு எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. டே 50ல் வெள்ளிக்கிழமை எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒரு 100 ரூபா இன்றைக்கி ஏர்ன் பண்ணலான்னு நினைக்கிறேன். 100-110 ரூபா ஃபுல்லாக ஓட்டினா ஒரு 10 ஹவர்ஸ் பக்கமாக ஸ்பெண்ட் பண்ணால் ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கரெக்டாக கஸ்டமர் கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த க்ளவுஸ் நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் இந்த க்ளவுஸ் சைக்கிளில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த குளிர் காலத்துக்கு இந்த க்ளவுஸ் போட்டு தான் ஓட்ட முடியும், இல்லைன்னா அவங்களால சைக்கிளில் ஓட்டவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாகவே இருக்கும். கூலிங் அந்த மாதிரிங்க. -5 டிகிரிலாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. கையெல்லாம் அப்படியே எரியும். ஐஸ் கட்டிக்குள்ளார எப்படி கையை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரமும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் நார்மல் க்ளவுஸ் போட்டு உங்களால் கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெவி ஹார்ட் க்ளவுஸ் போட்டு நீங்கள் ஓட்டினா தான் இந்த மாதிரி உங்களால் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும். இது போட்டு என்னால் சமாளிக்க முடியல. இதுக்குள்ளே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லாயிருக்கும். அந்த நம்ம ஒரு பிளாங்கெட்லாம் எப்படி உள்ளார அந்த கிளாஸ் இருக்குல்லையே அந்த மாதிரி பெட்டரில் அந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கதைன்னு நல்லா கொஞ்சம் ஒரு வார்மாக இருக்கும். ஆர்டர் அடிக்குது, எங்கே அடிக்குது? 9 இன்னுமே பிஸி மோட் ஆகலை. பிஸி ஆகாதால தான் நம்ம கொஞ்சம் ஒரு 2 மைல்ஸ் போயிட்டுருக்கேன் 4 பவுண்டுக்கு. வேறு வழி இல்லை. இந்த மாதிரி பிஸி இல்லாத டைமில் கொஞ்சம் தூரமாக கூட கொஞ்சம் கம்மியான காசு கூட எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நம்மளோட காசை சேர்க்க பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் பிஸி டைமில் நல்லா காசு நல்ல ஒரு பே கொடுப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு நல்ல பே கொடுக்கும்போது உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களோட டார்கெட்டை. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்னத்தை சொல்கிறது, டார்கெட்டை நீங்கள் முடிக்கணும். முடிக்கலாம் ஒன்றும் பண்ணது. ஏன் வரல அப்படிங்கிற ரீசன் நான் இப்போ சொல்லிடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பர்சனல் ரீசனால அவங்களால வீடியோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இனிமேல் கரெக்டாக வீடியோஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டர் தரத்துக்காக வந்திருக்கோம். 16 ஆர்டரை எடுத்து அப்படியே அழகாக பண்ணிட்டு. Hello, how are you? I'm good, thank you. Thank you. Angela? Yes, yeah. Angela. Have a good day. You too, take care. Bye. Bye. First order கொடுத்தாச்சு. இந்த லிஃப்ட் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். மூடின வேகத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா?
ஜஸ்ட் க்ளோஸ் தான், அப்படியே சல்லுன்னு போகுது, அப்படியே பயமாக இருக்குது. டைம் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வைஃபைலாம் ஆன் ஆயிடுது. ஏதாச்சும் சின்ன சிக்னல் கிடைச்சா ஆர்டர் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஆனால் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஆர்டர் போகிற வழியில் ஏதாச்சும் அடித்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி விசாவில் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்காங்க. இப்போ 2000 பேர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. 2000 3000 சம்திங் ஏதோ வந்திருக்காங்க. அதில் இப்போ நிறைய பேர் ரோட்லேயே இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க. ப்ரோ 2 மாதம் ஆகுது ப்ரோ, வேலை கிடைக்கல அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பண்ணுறது, 2 மாதம் ஆகுது வேலை கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம். 2 மாதம் அப்படிங்கிறது இந்த ஊரில் வந்து ஒரு 2 வருஷம் மாதிரி. 2 மாதத்தோட நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும், அது வேலைக்கே போவாங்க. எல்லாமே ரூம் ரெண்ட்லேருந்து எல்லாமே சாப்பாடு எல்லாமே நம்மளே பார்த்து பார்த்தோம்னா மாதம் இதுக்கே 50,000 ரூபா வேணும் நம்ம ஊர் காசுக்கு. அப்போ 2 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா அவர் கடனாகவே இருக்கார். 1 லட்ச ரூபாய்க்கு இன்கம் எதுவுமே வரல. இனி அடுத்தடுத்து அவர் 2 மாதத்துக்கு அப்புறம் வேலை கிடைச்சாலும் கூட ஸோ அவருக்கு ஒரு 1500 ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த இதுக்கு போயிடும். ஒரு மாதம் அந்த ஸ்டார்டிங்கில் அடிபட்டதுலேருந்து மறுபடியும் மீண்டு வரது கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று வேலையை சீக்கிரமாக ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். வேலை கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறது ஒரு அடுத்த விஷயம். கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு அடுத்த விஷயம். வேலை ட்ரை பண்ணணும். நிறைய பேருக்கு அங்கங்கே நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். அதுவும் ரெஃபரன்ஸில் நிறைய ஜாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரெஃபரன்ஸுக்கு இப்போ வந்து வேலை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம பெட்டர் ஆன்லைனில் சர்ச் பண்ணி நம்ம நல்லா ஸ்கில்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கில்டு ஒர்க்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து வரவங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, டிபெண்டன்ஸ் இனிமேல் வர முடியாது அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வர முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்தால் எப்படி வேலைக்கு போகிறது, எப்படி நம்மளால் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இவங்க எதுக்காக ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வேலை வாய்ப்புகளும் இல்லை, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கு முடியல, டிரான்ஸ்போர்ட் கொடுக்க முடியல. ஏன்னா ஆளுங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அதனால் பப்ளிக் அதிகமானாலும் வேலை கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால் இவங்க வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம். ஃபுல் டிராஃபிக்கில் மாட்டிட்டு மாதிரி இருக்குது. போமா போயிடும். சைக்கிள் ட்ராக் இங்கேருந்து நம்ம ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் அடிக்கலை. பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறது. 280க்கு ஒரு ஆர்டர் அடிக்குது. லோக்கல் சைன்ஸ்பெரியிலேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா. இந்த பின்னாடி போகுது. பின்னாடி போகிறதுல நம்ம போக முடியாது. நம்மளுக்கு வந்து இந்த சைடில் போகணும். நான் வந்து இங்கே ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு போகிறேன். இங்கேயே போச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். இது வேறு லொக்கேஷன் போகிறதால எடுக்க முடியாது. அதனால் இதை கேன்சல் பண்ணிவிட்ருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் இங்கே எடுக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ சீட் மீல்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் ஒரு ஆர்டர் வாங்குவோம் ஃபஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா 357க்கு ஒரு பக்கத்துலேயே வாங்கி ஒரு சின்ன பில்டிங் ஒரு 0.5 மைல்ஸ்லேயே ஒரு செம்மையான ஆர்டர்னு வச்சுங்களேன். சைக்கிளை இங்கே பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணி ஃபஸ்ட் லாக் போடணும். சைக்கிள் நம்ம இங்கே போய் ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இடம் ஒரு டேஞ்சரான ஒரு Yeah. It literally just come through like a minute ago. How long? It just come through like 1 minute ago. 1 minute? Yeah, but that's No, how long take time? 6 minutes, 7 minutes. It's literally just come through. Okay, it's fine. It goes on our tablet, don't cook, and then we wait for it to say it's there. And
We're about 6 minutes. இப்போ தான் ஆர்டரே வந்துச்சான், இந்த ஆர்டரு. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில டைம் அந்த மாதிரி தான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பர்கர் ஷாப். பர்கர் ஃபுல்லாக பர்கர். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் தான் இது. நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பர்கர் சிங்கிள் 749, டபுள் 999, ட்ரிபிள். ஓகே சிங்கிள்னால் இந்த சிங்கிளாக வைப்பாங்க. இந்த டபுள் ரோல்ஸு. ஓகே, நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம யாருங்க சாப்பிட்றது? நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே இங்கே கிடையாது அதிகமாக. நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கும் ஒரு சில இடத்துல. ஃபஸ்ட் ஹாஃப் எண்டுக்கு வந்தாச்சு முடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட் ஹாஃப் முடிவில் வந்து ஒரு 50 பவுண்டு பக்கமாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். 50 பவுண்டு அப்படிங்கிறது நாயை பார்த்தீங்கன்னா இல்லையா எப்படி கற்றுதுன்னு. 50 பவுண்டுங்கிறது ஃபஸ்ட் ஹாஃபில் ஓகே. இன்றைக்கி வந்து 50 பவுண்டு எடுத்தது ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, பார்க்கலாம் எப்படின்னு. வந்து இது ஃப்ளோர் பி. ஃப்ளோரில் இது எந்த பக்கம் போகுது? 22 floors. முடியாதா? போக முடியாது. இங்கே எந்த பில்டிங் யார் வீட்டுக்கு போகணுமோ அவங்க வீட்டோட நம்பர் இதில் அடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா டெலிகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா யாரும் தெரியாத ஆளுங்க வர முடியாது. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணோமா அவங்களுக்கு ஃபோன் பாருங்கள், அவங்கள்ட்ட தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அங்கே கேமரா இருக்குது, அந்த கேமரா வழியாக நம்மளை பார்த்துட்டு ஓகே உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 22 floor போகணும். எங்கே 4 லிஃப்ட் இருக்குது. 4 லிஃப்ட்டில் ஒரு லிஃப்ட்டும் கீழே இல்லை. ஒரு லிஃப்ட் வந்துருச்சு. Medium colour. So like right there was like the difference, just highlight. 22 floor. ஏன்னா பயங்கரமான கூலிங் ஆகுதுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் ஓகே தான். இந்த வீக் எல்லாமே 6, 7 அந்த மாதிரி இருக்கிறதால தெரிஞ்சிக்கல. ஆனால் அடுத்தடுத்த வர வாரங்கள் எல்லாமே மைனஸில் போகுது. மைனஸ்னாலே பயங்கர கூலிங்காக இருக்கும். நம்மளால் சைக்கிளே ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது. பைக்கில் ஆக்சுவலாக ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஹீட்டர் இருக்கிறதுனால அவங்க நீட்டாக பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டணும். பணம் சம்பாதிக்க வந்தாச்சு. கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்ட வேண்டியதான். 06 இந்த சைடு. ஹலோ ஹலோ, how are you? I need code? 1 second, I'm sorry. இந்த சாமி பயந்தே போயிட்டு முடி இப்படி வச்சுருக்காங்க. It's 40. 40? 40. 40. Yeah, thank you so much. அவ்வளோதான். அவங்க கூட கொடுத்துட்டாங்களா? நம்மளோட வேலை முடிஞ்சுது. எப்பயும் மேலே எங்கே இல்லை. எஸ், இது வரப்போகுது. இந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. இனிமேல் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஆஃப்டர் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃபில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 2 ஆர்டர் தரணும், ஆனால் ஒரே லைனில். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வரும்போது பர்ஃபெக்ட் தான். ஆனால் அதை கரெக்டாக போய் கொடுக்குற வரைக்கும். இப்போ நம்ம ஒரே லைனில் 2 ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 2 கஸ்டமர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஒன்று வந்து ஊபரில், ஒன்று வந்து ஜஸ்டிஸில். இப்போ என்ன பண்ணணும்,
போகிற வழியில் எது ஃபஸ்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு போகணும்னு நாமும் நினைப்போம். ஆனால் எது நம்மளுக்கு ப்ரியாரிட்டின்னு பார்க்கணும். ஒரு சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எது ப்ரியாரிட்டியோ அதை பார்த்து தான் ஃபஸ்ட்டு தரணும் ஃபுட்டு. சிக்னலில் வெயிட் பண்ணுறோம். 242. அவசரத்துக்கு சிக்னல் போட மாட்டாங்களே. போகிற வழியில் 2 வாரம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ கரெக்டாக 6 மணி தான் ஆகுது. 6 மணிக்கு எந்த அளவுக்கு இருட்டு கட்டிக்கிச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஆனால் கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. 4 மணிக்கு இருட்டு கட்டிக்கும். ஏன்னா இங்கே அந்த 1 hour சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த உலகம் சுற்றுற விதம் இருக்கு இல்லையா, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து டைரெக்டாக சேட்டலைட்டோட லிங்க் பண்ணி 1 மணி நேரத்தில் இந்த நாடு ஃபுல்லாகவே மாற்றி வச்சுருக்காங்க யூரோப் கண்ட்ரீஸில். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு மாற்றம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேசுவோம். இங்கே வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதும். இங்கே வந்து 0 எலக்ட்ரிசிட்டி கட். ஸோ பவர் கட்டு அப்படிங்கிறது இங்கே இல்லவே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இங்கே பவர் கட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்டு சிஸ்டம் தான். Hello. Hello, how are you? Hi, thank you. 14? Date of birth? 14. 14. 14. 14. Sorry, my voice. 12, 12. 1988. Careful, ma'am. 1. It's 2 back. Thank you. Have a good day. Take Just a bit. picture. Thank Okay, you. ma'am. Bye. இப்போ இங்கே ஒரு ஆர்டரு. ஓ சாரி. How are you? I got 70. 70. Sorry, I think 2 minutes late. No, that's No fine. problem. I'll take it now.
சாரி. ஹேவ் a good day. Bye. பர்ஃபெக்டாக நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த ஆர்டர் வாங்கிறதுக்காக. நம்ம கரெக்டான ஆன் டைமுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே டெஸ்கோ எங்கே இருக்குது? டெஸ்கோவில் வாங்கிட்டு போகலாமா? எஸ் போகலாம்.